வெல்கம் டு கிரிக் டைம் 2.0 SHB. இந்த வீடியோவில் நம்ம 5 IPL டீம்ஸோட மிடில் ஆர்டர் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ போட மோட்டிவேஷன் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் இருந்த ஜாஷ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸ், மிச்சல் மார்ஷ் மற்றும் கேமரூன் கிரீன் இன்ஜுரியால் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து ரூல் அவுட் ஆயிட்டாங்க. அண்டு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ODI ஃபார்மேட்டில் ரிட்டையர் ஆனதுனால இவங்க 5 பேர் இல்லாமல் ஆஸ்திரேலியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவங்களுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை இன்னும் ஆஸ்திரேலியா இன்னும் அறிவிக்கவே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஐபிஎல்குள்ளே போவோம். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எல்லா ஐபிஎல் டீம்ஸோட மிடில் ஆர்டர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டீம் SRH. அவங்களோட மிடில் ஆர்டர் இஷான் கிஷன், தரமான லெஃப்ட் ஹேண்டர் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். நிதிஷ்குமார் ரெட்டி செம்மையான ஃபார்மில் இருக்காரு. ஸோ SRHோட சூப்பர் ஸ்டார் கூட சொல்லலாம். அண்ட் கிளாஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் பவர் அண்ட் SRHக்கு ரொம்ப மெயினான ஒரு எக்ஸ் ஃபேக்டர். ஒரு லாங் சிக்ஸ் அடிக்கிற பிளேயர். அண்ட் SRHோட மிடில் ஆர்டர் இவங்க தான். இவங்களோட ரேட்டிங்ஸ் வந்து 8/10. செகண்ட் டீம் பஞ்சாப் கிங்ஸ். ஸ்டேஸ் தான் அவங்களோட கேப்டனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டீம் இந்தியாவுக்கும். நெக்ஸ்ட் ஷஷாங்க் சிங். அவரோட ப்ரீவியஸ் 2024 IPL பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சு அவர் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ரீசெண்டான ஃபார்மும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல். அவரோட ஃபார்ம் ரொம்ப முக்கியம் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா பஞ்சாபை அவர் நம்பி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஆஃப் ஸ்பின். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். இம்மானால அவரோட கன்சிஸ்டன்சியில் ஒரு குறை இருக்குது. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ பஞ்சாபோட மிடில் ஆர்டரோட ரேட்டிங்ஸ் வந்து 9/10. தேர்ட் டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். பாயிண்ட் 1-1 ஆட அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அட்டாக்கிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை போகிறதுக்காக. ஆயுஷ் பதனி நம்பர் 4 ஆடுவார். டாப் கிளாஸான ஒரு பேட்ஸ்மேன். சில டைம் ஃபினிஷர்ஸாக யூஸ் பண்ணலாம், சில டைம் இந்த மிடில் ஆர்டரை நல்லா ஒரு இன்னிங்ஸ் மேலே ஆட முடியும் அவரால். அப்புறம் நிக்கோலஸ் புரான், ஒரு மெயின் பேட்ஸ்மேன் LSG பொறுத்த வரைக்கும். ப்ரீவியஸ் இயர்லேருந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் அவர் ரிட்டையர் பண்ணியிருக்காங்க. KL ராகுலை கூட விட்டுட்டாங்க. லாஸ்ட்டாக டேவிட் மில்லர். ஜிடிக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே பண்ணாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை அவருக்கு. இதுதான் LSGயோட மிடில் ஆர்டர். ஸோ அவங்களோட ரேட்டிங்ஸ் 8/10. நெக்ஸ்ட் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ரியான் பராக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் RRோட மெயின் பேட்ஸ்மேன் இவர் தான். நெக்ஸ்ட் நிதிஷ் ராணா. அவர் தான் பெஸ்ட்டு கிளச் பிளேயர் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸ்பின்னை நல்லாவே அடிப்பார். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது த்ருவ் ஜுரேல். சூப்பர் பேட்ஸ்மேன், பட் ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ நல்லா இல்லை. நெக்ஸ்ட் ஷிம்ரான் ஹெட்மயர். அவர் தான் மெயின் ஹிட்டர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இதுதான் ராஜஸ்தானோட மிடில் ஆர்டர். அவங்களோட ரேட்டிங் வந்து 7.5. நெக்ஸ்ட் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். விஜய் சங்கரோட ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அதிகபட்சமாக ஆட போகிறாரு. அண்டு தூபே தான் ஸ்பின் டிஸ்ட்ராயர். அது உங்களுக்கு தெரியவே தான். ஆரிச்சமி தான் ஆட போகிறாரு நம்பர் 4ல். அண்ட் அவரோட ஃபார்ம் ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் சாம் கரன். ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். சென்னைக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. பட் அதே ஃபார்மை திரும்ப கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா ரீசெண்ட் IPLஸை அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்க்குறது ரவீந்திர ஜடேஜா. அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். சூப்பராக ஃபார்ம் பண்ணுறாரு இந்தியாவுக்கு. சென்னையோட ரேட்டிங்ஸ் வந்து 8.5/10. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த வீடியோவோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.